சரியா? இப்போ கவனிங்க, என்ன பிக்யூங்கிற இந்த ரெண்டு வாகனங்கள் ஒன்றை ஒன்று நோக்கி இயங்கக்குள்ள ஒரு செகண்டுக்கு 7 மீட்டர் தூரம் இயங்குதுண்டா, சரியா? ஒரு செகண்டில் ரெண்டும் சேர்ந்து அடைந்த இடப்பெயர்ச்சி என்னைய அறிக்கணும், 7 மீட்டர் அறிக்கணும். இப்படி இருக்குது, இவர் இப்படி வர, இவர் இப்படி வர, ரெண்டுக்கு இடைப்பட்ட தூரம் 7 மீட்டரால் குறையுது, 7 மீட்டர் அணுகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவர் அடைந்த ஒரு செகண்டில் இவர் அடைகிற இடப்பெயர்ச்சியையும் இவர் அடைகிற இடப்பெயர்ச்சியையும் கூட்டினா என்ன வரணும்? 7 மீட்டர் வரணும். அதாவது இவங்க ரெண்டு பேர் வேகத்தையும் கூட்டினா 7 வரணும். அதே இது ஒரே திசையில் இயங்கக்குள்ள ரெண்டு பேருக்கு இடைப்பட்ட இடைவெளி எவ்வளவால் அதிகரிக்குதான்? 3 மீட்டரால். விளங்குதா? அப்படி தானே மீனிங். இவர் அடைகிற இடப்பெயர்ச்சியிலிருந்து இவர் அடைகிற இடப்பெயர்ச்சியை கழிச்சா என்ன வரணும்? 3 வரணும். அந்த அடிப்படையில் பிக்யூட வேகத்தை V1 V2 எடுத்தால் V1ஐயும் V2ஐயும் கூட்டி வர்றது 7 அறிக்கணும், ஒன்றிலிருந்து ஒன்றை கழிச்சு வர்றது 3 அறிக்கணும். அப்போ இருக்கிற விடைகளுக்குள்ள கழிச்சா 3 வரணும், கூட்டினா 7 வரணும்னு பார்த்தீங்கன்னா சரி. அந்த அடிப்படையில் பொருத்தமான விடை என்ன வரும்? 5 மீட்டர் பெர் செகண்டும் 2 மீட்டர் பெர் செகண்டும் வரும். அப்படிதானே? வேற என்னையும் பொருந்துதா? கழிச்சா 3, கூட்டினா 7. நல்லா பாருங்க, கவனிங்க கவனிங்க, பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. இப்போ இந்த விடையை வச்சு நீங்கள் ஈஸியாக இந்த கேள்விக்குரிய விளக்கத்தை புரிஞ்சு கொள்ளலாம். இப்போ ஒரு செகண்டில் ஒரு வாகனம், உதாரணமாக சரியா, ஒரு செகண்டில் ஒரு வாகனம் 2 மீட்டர் தூரம் அசையும். அதே ஒரு செகண்டில் அடுத்த வாகனம் என்ன செய்யும்? 5 மீட்டர் தூரம் அசையும். அப்போ இவர் இங்கால 2 மீட்டர் வர, இவர் இங்கால 5 மீட்டர் வர, ஒரு செகண்டில் மொத்தமாக 2 பேர் எவ்வளவு நோக்கி இயங்குவாங்க? 7 மீட்டர். அதே இது இவர் இந்த பக்கம் 5 மீட்டர் போக, இவர் அதே ஒரு செகண்டில் இந்த பக்கம் 2 மீட்டர் போனால் ரெண்டுக்கு இடைப்பட்ட இடைவெளி எவ்வளவால் கூடும்? 3 மீட்டரால் கூடும். இப்போ ஒரு செகண்டில் இவர் 5 மீட்டர் போகக்குள்ள இவரும் ஒரு செகண்டில் 5 மீட்டர் போனால் ரெண்டுக்கு இடைப்பட்ட இடைவெளி என்ன செய்யாது? மாறாது. அதே இது இவர் 5 மீட்டர் போகக்குள்ள இவர் 3 மீட்டர் 2 மீட்டர் போனால் இடைவெளி என்ன செய்யும்? கூடும். அப்போ 3 மீட்டரால் விலத்தி இயங்குதுண்டா இவர் 5 போகக்குள்ள இவர் 2 போகிறார். அப்போ இதிலிருந்து இதை கழிச்சு வரதான் அந்த 3. அதான் நம்ம சொன்னோம், ஒரு செகண்டில் 3 மீட்டரால் விலத்தி இயங்குதுண்டா இதில் வேகத்திலிருந்து இதில் வேகத்தை கழிச்சு வர்றது 3 அறிக்கணும். ஒரு செகண்டில் இவர் 5 இவர் 2ண்டா கூட்டி வாரது 7 அறிக்கணும். சரியானே? அப்போ கூட்டினா 7 கழிச்சா 3ங்கிறது அடிப்படையாக கொண்டு நம்ம விடையை கண்டுபிடிக்கிறோம் 5,2. அப்போ பொருத்தமான விடை எத்தனாவது? 4வது விடை. ஒரு சின்ன ஒரு கேள்வி என்ன. அடுத்து 18வது கேள்வி. உருவில் காட்டப்பட்டவாறு கேபிட்டல் M திணிவுடைய ஓர் சீரான பாரமான இலையின் ஓர் முடிவிடம் சுவருடனும் அடுத்த முடிவிடம் M திணிவுடைய குற்றியுடனும் இணைக்கப்பட்டுள்ளது. குற்றிக்கு விசை F ஆனது பிரயோகிக்கப்படும் போது குற்றியானது ஓய்வில் இருப்பின் இலையின் நடுப்புள்ளியில் இழுவை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த குற்றி வந்துட்டு ஓய்வில் இருக்குதாம், ரைட்? இப்படி ஒரு விசையை கொடுத்துக்கிட்டு இருக்கக்குள்ள இந்த இடத்துல இழுவை என்ன என்பதுதான் கேள்வி. சரியா? கவனிங்க. முதலாவது, இந்த குற்றிக்கு நாம எஃப்ங்கிற விசையை வலம் நோக்கி கொடுக்கிறோம். இந்த குற்றி ஓய்வில் இருக்குதுன்றால் இந்த குற்றி மீது தொழிற்படுற விளைவில் விசை என்ன? 0. அப்படித்தானே? அல்லது நான் இந்த குற்றியையும் இந்த இலையிட அரைவாசி பகுதியையும் எடுக்கிறேன். அப்போ இந்த குற்றிட திணிவு ஸ்மால் m, இந்த இலையிட மொத்த திணிவு கேபிட்டல் M, அதில் அரைவாசி பகுதி எவ்வளவு திணிவு? m/2.
நான் இவ்வளவையும் தனியாக அப்படியே உடைச்செடுக்கிறேன். நமக்கு தெரியும் ஃப்ரீ பாடி டயக்ராம் நான் படிச்சிருக்கிறேன். இவ்வளவை நம்ம உடைச்செடுத்தா இந்த பக்கம் நம்ம வழங்குகிற கிடை விசை F. இந்த இடத்துல இழுவிசை எப்படி வரும்? உங்களுக்கு தெரியும், இழுவிசையை நம்ம இப்படி குறிப்போம் இல்லையா? அந்த அடிப்படையில் இவ்வளவு பகுதியை நாம் உடைச்செடுத்தால் இழுவிசை எப்படி வரும்? இப்படி வரும். இப்போ பாருங்கள், இது ஸ்மால் எம் திணிவு, இது கேபிட்டல் M/2 திணிவு. இந்த தொகுதிக்கு இவ்வளவு பகுதிக்கு வலப்பக்கம் வழங்கப்படுற விசை F, இடப்பக்கம் வழங்கப்படுற விசை T. இந்த தொகுதி ஓய்வில் தான் இருக்குது அப்படின்னால் வலப்பக்கமான விசை இடப்பக்கமான விசைக்கு எப்படி தான் இருக்குது? சமனாத்தான். அப்போ இந்த இடத்துல இழுவை என்னன்னு கேட்டால் F தான். இலை வழியே இழுவ மாறாது. இல்லையே பாரமான இலை தானே இழுவ மாறாதா அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. பாரமான இலை கிடையா இருக்குது ஆறுமுடுகள்ல. நம்ம நியூட்டன் இயக்க விதியில் கேள்வி பார்த்துருக்கிறோம். எப்படி பார்த்தோம்? 2 குற்றிகள் இடையில இது பாரமான இலை, இவருக்கு விசையை கொடுத்தோக்குள்ள இது ஆறுமுடுகு இந்த தொகுதி. அந்த டைமில் நடக்கும். இங்கே இருக்கிற இழுவையும் இங்கே இருக்கிற இழுவையும் எப்படி வராது? சமன வராது. விளங்குதா? சரியாக புரிஞ்சு கொள்ளணும் கான்செப்டை. இங்கே வந்துக்கிட்டு இந்த தொகுதியை ஓய்வில் இருக்குது. ஸோ இந்த தொகுதி ஓய்வில் இருக்குதுன்னா இவ்வளவு துண்டு ஓய்வில் இருக்குது. அப்போ இது எம் திணிவு, இது அரைவாசி துண்டுனா கேபிட்டல் M/2 திணிவு. அப்போ இவ்வளவு துண்டும் ஓய்வில் இருக்குது. அப்போ இவருக்கு வலப்பக்கமான விசை இவருக்கு இடப்பக்கமான விசைக்கு எப்படி இருக்கும்? சமனாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல இழுவிசை என்னதுக்கு தான் சமன்? Fக்கு தான் சமன். விளங்குதா? சரியா யோசிக்கணும். ஒரு வேளை ஆறுமுடுகி இருந்தா இப்படி வந்திருந்தா எப்படி? நியூட்டன் இயக்க விதியில் படித்த கேள்விதான். என்ன மாதிரி சில பேருக்கு இப்பயும் குழப்பம் கொண்டு இருக்கலாம். M1 இது கேபிட்டல் M, இது M2. சரியா? நடுவில் இழுவை என்ன? இங்கே Fங்கிற விசை, ஒப்பமான மேற்பரப்பு. இந்த இடத்துல இழுவிசை என்ன? ஃபாஸ்ட்டாக யாராச்சும் சொல்லுங்க அப்போ. கொஞ்சம் எழுத்துக்களாக சொல்லணும் பார்க்கும்போது அது ஒரு கஷ்டம் ஒன்று இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொல்லுங்க அப்போ. என்ன வரும்? இந்த இடத்துல இழுவிசை F மைனஸ் இதை சொல்லுங்க அப்போ ஃபாஸ்ட்டாக. F M1 plus M2 அவ்வளோ ஓகே ப்ளஸ் M வேறு என்ன வரும்? M2 plus capital M/2. இதான் இழுவிசை. எப்படி? இப்போ நியூட்டன் இயக்க விதியில் நாம் படிச்சிருக்கிறோம். இவர ஆறுமுடுகளும் என்னதான்? சமன். ஆறுமுடுகள் சமனாக இருந்தால் விளையுள் விசை திணிவுக்கு எப்படிப்பட்டது? நேர்விகித சமன். சொல்லுங்கள், இந்த Fங்கிற விசை யாருக்கான விளையுள் விசை? யாருக்கான விளையுள் விசை? இவ்வளவு தொகுதிக்கான விளையுள் விசை. அப்போ Fங்கிறது எவ்வளவு திணிவுக்குரிய விளையுள் விசை? M1 கேபிட்டல் M ப்ளஸ் M2வுக்கான விளையுள் விசை. இப்போ இந்த இடத்தில் இருக்கிற இழுவிசையை எடுப்போம். இந்த பக்கம் இவ்வளவு துண்டை நாம் வெட்டி எடுத்தோம்டா இந்த M2 இந்த கேபிட்டல் M/2 இவளோட திணிவு என்ன? M/2 தானே. இந்த M2 கேபிட்டல் M/2 இவ்வளவு திணிவுக்கும் கிடையாக தொழிற்படுற ஒரே ஒரு விசை யார் அடிப்பார்? இந்த இழுவிசை. ஏன்னா இவ்வளவு துண்டையும் தனியாக வெட்டி எடுத்தா நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம் தான் படித்தோம். ஸ்டாட்டிக்ஸே படித்து முடிச்சிட்டாங்க. இது M2 இவ்வளவோட திணிவு கேபிட்டல் M/2 இவ்வளவு நம்ம வெட்டி எடுத்தோம்டா கிடையா தொழிற்படுற ஒரே ஒரு விசை யார்? T.
இப்போ இவ்வளவு பகுதிக்கு இழுவிசை இப்படி தொழிற்படும். இந்த துண்டை வெட்டி எடுத்தால் இழுவிசை இப்படி தொழிற்படும். அதான் இங்கே காட்டியிருக்கு. அப்போ இந்த இழுவிசை M2 + கேபிட்டல் M/2க்கு யார் அடிப்பார்? விளையும் விசையாக இருக்கும். ஏன்னா இவரை தவிர, இந்த இழுவிசையை தவிர இந்த தொகுதிக்கு என்ன செய்யலை, வேற யாரும் கிடை விசையை கொடுக்கல. எனவே இழுவிசை எந்த திணிவின் மீதான விளையும் விசை? M2 + கேபிட்டல் M/2க்கான விளையுள் விசை. அப்படிதான் எழுதுற இல்லையா? விளையுள் விசை திணிவுக்கு நேர்வீத சமன். அப்போ Fங்கிறது M1 + M2 + கேபிட்டல் Mக்கான விளை விசை என்றால், நடுப்புள்ளியில் தொழிற்படுற இந்த இழு விசை M2 + கேபிட்டல் M/2க்கான விளையுள் விசைன்னு சொல்லுவோம். ரைட்? அப்படிதான் நான் பார்த்துருந்தேன். ஃபாஸ்ட்டாக செய்கிறதுக்கான வழி இதுதான். இவரை நான் எடுக்கல. ஏன்? இவருக்கு இழுவிசை விளையுள் விசை அறிக்குமா? இல்லை. இந்த திணிவுக்கு விளையுள் விசை என்ன? என்ன? எஸ், F - T. ரைட்? ஓகே. அப்போ 18வது கேள்விக்கு என்ன விட? இந்த கேள்விக்கு விட இவர் ஓய்வில் இருக்காரு. அப்போ வலப்பக்கம் Fண்டா, இடப்பக்கம் என்ன? F தான். ஈவன் இது நிலைக்குத்தா இருந்திருந்தால் கூட இழுவிசை நெஞ்சிருக்கும். ஓய்வில் இருந்திருந்தாலும் மாறி இருக்கும். அது கூட நம்ம ஸ்டெட்டிக்ஸில் படிச்சிருக்கிறோம். ஃப்ரீ பாடி டயக்ராமில் பாரமான இலையை நம்ம தொங்க விட்டால் இலை வழியை இழுவிசை அதிகரிச்சுட்டு போகும். அதுக்கு கிராஃப்லாம் கீறி இருக்கு. அப்படி தானே? இலை வழி எப்படி இழுவிசை அதிகரிக்கும்னு சொல்லிடலாம். ஆனால் இது கிடையா அரிக்கிறதால அந்த கதைக்கு இடம் இல்லை. சரியா? அன்னளவா இது கிடையா அரிக்குதுன்னு யோசிக்கிறோம். உண்மையாக அன்னளவா தான் கிடையா அரிக்குமா? ஓகே. இப்போ நாம 19வது கேள்விக்கு வருவோம். அப்போ 18வது கேள்விக்கு முதலாவது விடை. ஓகே, பாருங்கள். நுண்மானி திருகணிச்சி ஒன்றை பயன்படுத்தி பூச்சிய வலுவை துணியும் சந்தர்ப்பத்திலும் மெல்லிய கம்பி ஒன்றின் விட்டத்தை அளவிட முற்படும் சந்தர்ப்பத்திலும் அளவிடை வாசிப்புகள் ஒரு 1,2 காட்டப்பட்டவாறு அமைந்திருந்தன. இதன்படி மெல்லிய கம்பியின் விட்டத்தின் திருத்தமான பெருமானம். இதில் பார்த்தீங்கன்னா பிரதான அளவிடை எவ்வளவு அப்படிங்கிற தகவல்லாம் ஒன்றுமே என்ன செய்யலை. அவங்க பிரதான அளவிடை பிரிவு எவ்வளவுன்னு சொல்லலாம் சொல்லலை. அப்போ நம்ம வளமை என்ன செய்யணும்? நியமமான அமைப்பை எடுக்கணும். அதாவது வட்டப்பிரிவு 50 இருக்குதுண்டா பிரதான அளவிடை பிரிவு பெரும்பாலும் எவ்வளோ அரிக்கும்? 0.5 மில்லிமீட்டராக அரிக்கணும். அப்போ தான் இடிவன்னிக்கு என்ன வரும்? 0.01 மில்லிமீட்டர் வரும். அந்த அடிப்படையில் முதல் சொல்லுங்கள், இந்த முதலாவது படம் பூச்சிய வலுவை குறிக்குது. என்ன பூச்சிய வலு? மறை பூச்சிய வலு. எத்தனாவது வட்டப்பிரிவு பொருந்துது? 47. அப்போ என்ன செய்யணும்? 50லிருந்து 47 கழித்து இழிவன்னிக்கையால் பெருக்கணும். இங்கே இழிவன்னிக்கையை காண்றதுக்கான தரவுகள் அவங்க தரல. அப்போ நாம் என்ன செய்வோம்? நியமமான பருமன் 0.01 எடுப்போம். எடுத்த மாதிரி இருந்தால் 0.03 மில்லிமீட்டர். என்ன பூச்சிய வலு? மறை பூச்சிய வலுன்னா வாசிப்போட என்ன செய்யணும்? கூட்டணும். இப்போ வாசிப்புக்கு வருவோம். இது பூச்சியம், இது பிரதான அளவிடையிட முதலாவது பிரிவு. அப்போ யார் அடிப்பார்? 0.5 மில்லிமீட்டர். ஸோ இது 0.5 மில்லிமீட்டர். அப்போ பிரதான அளவிடையிட வாசிப்பு எத்தனை? வட்ட அளவிடைக்கு பக்கத்தில் இருக்கிற பிரதான அளவிடை 0.5 மில்லிமீட்டர். அப்போ பிரதான அளவிடையிட வாசிப்பு 0.5 மில்லிமீட்டர் 0.5. எத்தனாவது வட்டப்பிரிவு பொருந்துது? சரியா 30 தானே பொருந்துது இல்லையா? 30 தானே? இழிவெண்ணிக்கை 0.01. ஸோ பிரதான அளவிடை பொருந்தும் வட்டப்பிரிவு தர இழிவெண்ணிக்கை. அப்போ என்ன வரும்? கூட்டினா 0.3 0.5. அப்போ 0.8 மில்லிமீட்டர்.
வாசிப்பு தசம் எட்டா அவசரப்படக்கூடாது. இழிவண்ணி கிடைக்குது என்ன தசம் 03. அதாவது உண்மையான வாசிப்பு என்ன வரும் இந்த பூச்சிய வலு மறை பூச்சிய வலுவை கூட்டி வரதா இருக்கும். அப்போ என்ன வரும் தசம் 83 மில்லிமீட்டர். ஸோ எத்தனாவது விட மூன்றாவது விட. சின்ன விஷயம் என்ன. அடுத்து இருபதாவது கேள்வி. நேர்கோட்டு பாதையில் இயங்கும் துணிக்கையின் வேக நேர வரைவு கீழே காட்டப்பட்டுள்ளது. துணிக்கையினது இடப்பெயர்ச்சி தூரத்தை முறையே வரைவில் இருந்து தருவது. பாருங்க, வேக நேர வரைவு ஒன்று தந்து போட்டு இடப்பெயர்ச்சி தூரம்னு சொல்லி ஸ்மகட் வச்சிருக்கிறாங்க. ரைட், உங்களுக்கு தெரியும் வேக நேர வரைப்பு. இது ஆரம்பத்திலேயே நான் பேசிட்டோம். வேக நேர வரைப்புண்டா பரப்பெண்ணத்தை தரும், இடப்பெயர்ச்சியை தரும். ஸோ இதில் பரப்பு என்ன, இதில் எப்பயுமே நான் சொல்லியிருக்கிறேன், கேள்வி செய்யக்குள்ள கொஞ்சம் மாற்றப்படும். சரியா? என்னுடைய நேமாச்சப்பட சொல்கிறேன். இந்த துண்டிட பரப்பு மாதிரி ஒரு துண்டு தான் இங்கே இருக்குது. இடப்பெயர்ச்சியை கணிக்கக்குள்ள இது சமப்படுத்திடும். இது ப்ளஸ் பரப்பு, இது மைனஸ் பரப்பு, அது முடிஞ்சு. அப்போ மிச்சமாக இருக்கிறது இந்த துண்டு. இது ஒரு முக்கோணி, அப்படிதானே? இது எவ்வளோ, 3 தானே? சரி, 4. இந்த பரப்பு சமப்படுத்துது. ஸோ மிச்சமாக இருக்கிறது இந்த துண்டு. இது 4, உயரம் 40. சரியா? அப்போ என்ன வரும் இதில் பரப்பு? அப்படி பார்த்தாலும் தேவைப்படும் போல இருக்கு. அரைத்தர, அடித்தர, குத்து உயரம் எத்தனை? 80. இதில் பரப்பு 2, 20. அப்போ 2 தர 20, அப்போ 40. அப்போ 40ம் 80ம் அப்போ என்ன வரும்? இடப்பெயர்ச்சி 120 மீட்டர் வரணும். இடப்பெயர்ச்சி 120 மீட்டர் வர விடைகள் எத்தனை இருக்குது? முதலாவது விட, 4வது விட. அப்போ விட வந்துட்டு என்ன விட? 4வது. தூரம் காண தேவையில்லை, ஏன் டைமை வேஸ்ட் ஆக போறீங்க? இடப்பெயர்ச்சி 120, நிச்சயமா தூரம் எப்படி இருக்கு? இடப்பெயர்ச்சி விட பெருசாக தான் இருக்கு. ஏன்னா இந்த பரப்பு சமப்படுத்துறதால இதுல இருந்து இது கழிப்படுதுன்னு யோசிக்கிறோம், அப்படித்தானே? சரியா? அப்போ தூரம்னு வரக்குள்ள மைனஸே இல்லை, இதெல்லாம் கூட்டுப்பட்டிருக்கு. எல்லா பரப்புமே கூட்டுப்பட்டிருக்கு. அப்போ நிச்சயமாக தூரம் 120 விட பெருசாக வரணும்னா முதலாவது விட வராது. ஏன்னா 2 சமண்டு வருவது. அப்போ பொருத்தமான விட எத்தனாவது? 4வது. சரியானே? ஸோ எல்லாத்தையும் போட்டு என்ன இருக்கிறதில்ல. அது சில பேர் என்ன இருந்தால் எக்ஸாம் பேப்பர் எடுத்தால் தூரம் பரப்பு ஒன்றா கண்டு விடை எடுத்து எல்லாத்தையும் கூட்டி இடப்பெயர்ச்சி, அதுக்கப்புறம் தூரம், அதுக்கப்புறம் தனியாக கண்டு 2 விடையை எடுத்து போட்டு தான் இவங்க இந்த 5 விடையை பார்ப்பாங்க. அப்படி செய்கிறல்ல. கேள்வியை வாசித்து போட்டே விடையில் கண் போயிடணும். கேள்வி செஞ்சுட்டு இருக்கக்குள்ள அடிக்கடி விடையில் கண் இருக்கணும். 5 விடையில் ஏன் எப்பயுமே ஃபுல்லாக நல்ல அழகாக கம்ப்ளீட் பண்ணி போட்டு விடையை பார்க்குற என்ன அந்த பழக்கத்தை நம்ம எடுக்கக்கூடாது. அது உங்களோட டைமை வேஸ்ட் ஆகும். ரைட்டா? நான் போன கிளாஸ்ல சொன்ன நினைக்கிறேன். அதை அழகாக எடுத்து தூரம் தான் கேட்டிருக்கிறார், இடப்பெயர்ச்சி கேட்டிருக்கிறார். சந்தோஷம். அதுவும் 20வது கேள்வி. அது போட 25 கேள்வியில் 20வது கேள்வி இப்படி ஒரு கேள்வின்னு உடனே பரப்ப காண்ற கேள்வியான பெரிய ஒரு ரைட் நமக்கு ஒரு ஆள் வாச்சிட்டாரு.
ஈஸியான கேள்வி வந்தால் என்ன முழு திறமையையும் காட்டுறது. இங்கே இதில் பரப்பை காண்றது, இதில் பரப்பை காண்றது, இதில் பரப்பை கண்டு அதுக்கு பிறகு இதில் அது அழகாக எழுதி இடப்பெயர்ச்சி தூரம் அழகாக எழுதி விடையெல்லாம் எடுத்து அதுக்கு பிறகு பார்த்து அங்கே இருக்கிற விடையும் பார்த்து ஒரு சந்தோஷப்பட்டு லைட்டாக சிரிச்சிட்டு திருப்பி ஒரு தடவை பார்த்து சரி இப்படி செய்யக்கூடாது. ஈஸியான கேள்வி நமக்கு வாச்சிட்டு ஒரு கேள்வின்னு சொல்லி இப்படி செய்யறதில்லை. நம்மளோட டார்கெட் என்னென்னா ஒரு கேள்வி எடுத்தோமா கெதியாக முடிச்சுட்டு அடுத்த கேள்விக்கு ஓடிடணும். அது முக்கியம். அது ப்ராக்டிஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ இருந்தே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதெல்லாம் உங்களுக்கு விளங்கும் நினைக்க நம்ம செஞ்சுட்டு போகிற கேள்விகளே அது உங்களுக்கு அதை நீங்கள் பிடிச்சு கொள்ளணும் அந்த விடயத்தை. ஏன்னா எல்லாரும் செய்கிற மாதிரி இப்போ யோசித்து பாருங்கள். ரைட், இப்படி ஒரு கேள்வியை பொதுவாக பெரும்பாலும் A level படிக்கிற ஃபிசிக்ஸை போய் எங்கேயாச்சும் படித்த யாராக இருந்தாலும் பெரும்பாலும் இந்த கேள்வி செய்வான். அப்போ அவன்லேருந்து நீங்கள் எப்படி வேறுபட போகிறீங்க? அதை விட நீங்கள் எப்படி அட்வான்ஸாக மாற போகிறீங்க? விலங்கு என்ன கேட்குறேன், அவன் செய்கிற அந்த டைமை விட மிக குறுகிய நேரத்தில் நீங்கள் அந்த கேள்வியை செய்யணும். இது போட்டி பரீட்சை. இப்போ நாம் ஒவ்வொன்றிலையும் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போகணும். கேள்விகள் அணுகிற மெத்தட்டே அப்படி தான் இருக்கணும். ரைட், அப்போ தூரத்தை இந்த கேள்விக்கு நம்ம கண்டுபிடிக்கிறக்க தேவையில்லை. சரியா, நீங்கள் ராகத்தாக இருந்து கண்டுபிடிச்சி பாருங்கள். இதில் பரப்பு எல்லாத்தையும் மொத்தமாக கண்டுபிடிச்சிங்கன்னா எவ்வளோ வரும்? 200 வருமாக்கும். என்ன ரைட், நான் என்ன சொன்னேன்டா இந்த துண்டுக்கு சமனான பரப்பு இந்த அடிக்கிறதால இதையும் விட்டுடுங்கன்னு சொன்னேன். ஏன்டா இது ப்ளஸ் பரப்பு, இது மைனஸ் பரப்பு, ஒன்று சமப்படுத்தும். அப்போ இந்த பரப்பும் தான் விளையுலா இடப்பெயர்ச்சிக்குரிய பரப்புன்னு சொன்னேன். அப்படிதானே? இது ப்ளஸ், இது மைனஸ். அப்போ ரெண்டும் ஒன்று சமப்படுத்திடும், இடப்பெயர்ச்சியில் இல்லாமல் போயிடும். ஓகே, 21வது கேள்வி. ஓகே, நேர்கோட்டில் பயணிக்கும் இரு மோட்டார் சைக்கிள்கள் P, Qவின் இடப்பெயர்ச்சி நேர வரைவுகள் அருகில் காட்டப்பட்டுள்ளது. P, Qவின் இயக்கங்கள் பற்றிய பின் வருவனவற்றுள் பிழையானது. சொல்லுங்க. அப்போ 2 வாகனங்களோட இடப்பெயர்ச்சியை தந்திருக்கிறாங்க, இடப்பெயர்ச்சி நேர வரைவு. முதலாவது சொல்லுங்க, Pங்கிற வாகனம் எப்படி இயங்குது? சரியா சொல்லுங்க. என்ன செய்யுது? படித்திறன் குறையுது, அப்ப வேகம் குறையுது, அப்ப அமர்முடுகுது. இவர படித்திறன் கூடுது, அப்ப ஆர்முடுகுது. 2 பேருக்குமே இடப்பெயர்ச்சி கூடுது, அப்ப 2 பேர திசையும் என்னதான்? ஒரே திசைன்னு சொல்லலாம். சரியா? முதலாவது T = T1 வரை இரண்டும் சென்ற தூரங்கள் சமமாகும். நேர்கோட்டில் பயணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. வா, சரியா? நேர்கோட்டில் பயணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. நேர்கோட்டில் பயணிக்குதுண்டா, அதுவும் ஒரே திசையெல்லாம் பயணிக்குதுண்டா, அவரை இடப்பெயர்ச்சி வேகம் தூரம் என்னையாக தான் இருக்கும். இப்போ உதாரணமாக நான் இங்கேருந்து நேர்கோட்டில் பயணிக்கிறேன், இங்கேருந்து இங்கே வாரேன். நான் பயணித்த தூரமும் நான் அடைந்த இடப்பெயர்ச்சியும் என்னதான்? சமந்தான். ஒருவேளை நான் இங்கேருந்து இப்படி போயிருந்தா, இப்போ நான் அடைந்த இடப்பெயர்ச்சி இவ்வளவு, ஆனால் பயணித்த தூரம் இவ்வளவு. இல்லைங்களா? இப்போ தூரம் இடப்பெயர்ச்சி எப்படி வராது? சமனாக வராது. ஸோ இந்த கேள்வியில் நேர்கோட்டில் பயணிக்கிற வாகனங்கள்னு சொல்லிட்டாங்க. அப்போ இங்கே தூரமும் இடப்பெயர்ச்சி எப்படி தான் வரப்போகுது? சமனாக தான் வரும். அந்த அடிப்படையில் T1 நேரத்தில் நல்லா பாருங்க, ஆரம்பத்தில் 0லிருந்து T1 நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட இடப்பெயர்ச்சி அடைஞ்சிருக்குது. அப்போ இவங்க 2 பேரும் அடைந்த இடப்பெயர்ச்சி T1 நேரத்தின் போது எப்படி இருக்குது? சமன். அதாவது 2 பேரும் இயங்கின தூரம் என்ன? சமன். நேர்கோட்டில் இயங்கினதால இடப்பெயர்ச்சியும் தூரமும் இங்கே சமனாரிக்க போகுது.
அப்போ முதலாவது கூற்று சரி. ரெண்டாவது, P ஆனது அமர்முடுகளுடனும் Q ஆனது ஆர்முடுகளுடனும் இயங்குகின்றது. சரியா பிள்ளையா? சரி. மூணாவது, T சமன் T1 வரையான இயக்கத்தில் இரண்டினதும் சராசரி வேகங்கள் சமம். சரியா பிள்ளையா? சராசரி வேகம்னா என்ன? மொத்த இடப்பெயர்ச்சிங்கள் மொத்த நேரம். ரெண்டு பேருக்கு இடப்பெயர்ச்சி என்ன? T1 நேரத்தில் ரெண்டு பேரும் அடைந்த இடப்பெயர்ச்சி என்ன? சமன். எடுத்த நேரம் சமன். அப்போ இடப்பெயர்ச்சிங்கள் நேரம் தானே சராசரி வேகம். மொத்த இடப்பெயர்ச்சி T1 வரையான காலப்பகுதியில் அடைந்த இடப்பெயர்ச்சி எஸ், அதுக்கு எடுத்த நேரம் T1. சரியா? மாறி மாறியா தான் சொல்கிறேன். ரைட்? அப்போ சராசரி வேகம் என்ன? சமன். அடுத்து நாலாவது, T சமன் T1இல் Qவின் வேகமானது Pயின் வேகத்திலும் அதிகம். Qட வேகம் Pட வேகத்திலும் அதிகம்னு சொல்கிறாங்க. சரியா பிள்ளையா? உங்களுக்கு தெரியும், இடப்பெயர்ச்சி நேர வரைபட படித்திறந்தான் வேகத்தை தரும். இந்த நேரத்தில் இந்த Qங்கிற வரைபடுத்திங்கன்றால் இவருக்கு இந்த இடத்துல படித்திறனுக்கான தொடலிக்கோடு எப்படி வரும்? இந்த அமைப்பில் வரும். அப்போ இவருக்கு இடையோடு அமைக்கிற கோணம் இந்த கோணமாக இருக்கு. அப்படிதானே? அதே இது இந்த Pங்கிற வரைபடுத்திங்கன்னா இந்த வளையில இந்த புள்ளிக்கு நீங்கள் தொடலி வரைஞ்சா எப்படி வரும்? அந்த தொடலி இந்த இடத்துல இப்படி வரும். ஸோ இவருக்கு இடையோடு அமைக்கிற கோணம் இவ்வளவு. கிடையோடு அமைக்கின்ற கோணத்தின டான் பருமன் தான் படித்திறன், அதுதான் வேகம். ஸோ இந்த கோணம் சின்ன யார்? Pங்கிற வரைபடுத்தால் இந்த வரைப்புக்கு இந்த புள்ளியில் தொடலி வரைஞ்சா இப்படி போகும். அப்போ இது கிடையோடு அமைக்கிற கோணம் இவ்வளவு. Qங்கிற வரைபடுத்திங்கன்றால் இந்த இடத்துல தொடலி வரைஞ்சா இந்த தொடலி கொடி இப்படி போகும். கிடையோடு அமைக்கிற கோணம் பெரிஸ். அப்போ படித்திறன் பெரிஸ், அப்போ வேகம் பெரிஸ். ஸோ Qட வேகம் Pட வேகத்தை விட எப்படிப்பட்டது? பெரி. அந்த கூற்று என்ன? சரி. ஐந்தாவது, T சமன் T1இன் பின்னர் அவை ஒன்றை ஒன்று மீண்டும் சந்திக்கலாம். சரியா பிள்ளையா? சந்திக்கலாம்னு சொல்றாங்க. சரியா பிள்ளையா? T1இன் பின்னர் ஓகே. நான்காவது சரிதானே? வா, அதை விட்டுட்டு நான் குழம்பி. நான்காவது சரி. ஐந்தாவது என்ன? T1இன் பின்னர் அவை ஒன்றை ஒன்று மீண்டும் சந்திக்கலாமா? முதலாவது T1ல் ரெண்டு பேரும் இணைஞ்சிருப்பாங்க, சந்திச்சிருப்பாங்க. ஏன்? ரெண்டு பேர் இடப்பெயர்ச்சியும் என்ன? சமன். சரியா? இடப்பெயர்ச்சி நேர வரைப்பு ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து அளக்கப்படும். உதாரணமாக இந்த இடத்திலிருந்து இடப்பெயர்ச்சி அளக்கப்படுவது. நான் தான் Pன்னு வச்சுக்கொள்ளுங்க. நான் இது வரைக்கும் வந்துட்டேன், என் இடப்பெயர்ச்சி இவ்வளவு. இப்போ இன்னொரு ஆள் Q. சரியா? இப்போ வேற ஒரு ஆள். சரியா? இப்போ Q. இவரும் அதே அளவு இடப்பெயர்ச்சி அடைகிறார். இப்போ நானும் இவரும் எங்கே இருப்பாங்க? ஒரே இடத்தானே இருப்போம் இல்லையா? ஏன்? ரெண்டு பேரும் அடைந்த இடப்பெயர்ச்சி என்ன? சமன். அப்போ ஒரே தானத்திலிருந்து ரெண்டு பேர் இடப்பெயர்ச்சியும் சமன்ண்டா ரெண்டு பேர் எங்கே இருப்பாங்க? ஒரே இடத்துல இருப்பாங்க. அப்போ கவனிங்க, இடப்பெயர்ச்சி நேர வரைப்புல இரண்டு வரைவுகளும் இடைவெட்டுற புள்ளியில இரண்டு வாகனங்களும் என்ன செய்யும்? சந்திக்கும். இடப்பெயர்ச்சி நேர வரைப்புல அந்த வரைவுகள் இடைவெட்டுற புள்ளியில ரெண்டு பேரும் இணைவாங்க, சந்திப்பாங்க. வேக நேர வரைப்புல கவனிங்க, அதே வேக நேர வரைப்பா இருந்தா இரண்டு வரைவுகள் இடைவெட்டுற புள்ளியில என்ன நடக்கும்? சந்திக்குமா? ரெண்டு பேர வேகம் சமனா இருக்கும். இந்த புள்ளியில ரெண்டு பேருக்கு வேகம் என்ன? ஏபின்னு வச்சுக்கொள்ளுங்களேன். ரெண்டு பேருக்கு வேகம் என்ன? இடைவெற்ற புள்ளியில ரெண்டு பேர வேகமும் சமன். இடப்பெயர்ச்சி நேர வரைப்புல ரெண்டு வரைவுகள் இடைவெட்டுதுன்னா அந்த ரெண்டு வரைவுகளும் இடைவெட்டுதுன்னா நம்ம என்ன சொல்லலாம்? அந்த இரண்டு வாகனங்களும் சந்திக்குதுன்னு சொல்லலாம். சரி, இதுக்கு பிறகு சந்திக்குமா? சந்திக்காது. ஏன்? இவர் இப்படி போவார், இவர் இப்படி போவார்.
இந்த ரெண்டு கோடும் இடைவெட்ட வாய்ப்பு இல்லை. அதனால் T1 பின்னர் என்ன, T1 பின்னர் அவை ஒன்றை ஒன்று மீண்டும் சந்திக்கலாம்னு சொன்ன அந்த கூற்று என்ன பிள்ளை? ஏன்னா இந்த வலை இதுக்கு பிறகு என்ன செய்ய வாய்ப்பு இல்லை, ஒன்றை ஒன்று இடைவெட்டுறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை. அப்போ இடப்பெயர்ச்சி நேர வரைப்புல நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. இடப்பெயர்ச்சி நேர வரைவுகள் இடைவெட்டுதுன்னா மீனிங் என்ன, இரண்டு வாகனங்களும் சந்திக்குதுன்னு அர்த்தம். அப்போ இதுக்கு பிறகு இடைவெட்டாது. அப்போ பிழையானது, சந்திக்கலாம்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த கூற்று என்ன பிழை. அப்போ பொருத்தமான விட எத்தனாவது, 5வது. சரியா? அடுத்து 22வது கேள்வி. பாருங்க, துணிக்கை ஒன்றின் ஆர்முடுகள் நேர வளையி கீழே காட்டப்பட்டுள்ளது. இதற்கு ஒத்த வேக நேர வளையி திறம்பட குறிப்பது. ஆர்முடுகள் நேர வரைபை தந்து வேக நேர வரைபை கேட்குறாங்க. சரியா? ஆர்முடுகள் நேர வரைபை தந்து வேக நேர வரைபை கேட்டிருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், ஆர்முடுகள் நேர வரைபை பொறுத்த வரையில் இவர பரப்பு வேக மாற்றத்தை தரும். ஸோ அதை விட்டுட்டு நாம் இப்படி யோசிப்போம், வேக நேர வரைபட படித்திறன் ஆர்முடுகளை தரும். ஸோ ஆர்முடுகள் 0 அதிகரிக்குது அப்படின்னா வேக நேர வரைபட படித்திறன் 0 அதிகரிக்கணும். இப்படி வரும். திருப்பி இதிலிருந்து இதுவரைக்கும் ஆர்முடுகள் மாறல்ல. அப்போ படித்திறன் மாறல்ல. சரியா? இருக்கிற விடைக்குள்ள பொருத்தமானது அப்படியே ஒரு வரைபிரிக்கு தானே இல்லையா? சரியா? அப்போ முதலாவது விட. சரி, நீங்கள் சொல்லுங்கள், ஏன் நான் இப்படியே வந்த வரைபை இப்படியே கொண்டு வந்து இதை தொடர்ச்சியாக அழகான ஒரு நேர்கோடை இப்படி காட்டாமல் இந்த நேர்கோடை உடைச்ச மாதிரி கீறி இருக்கிறேன்? என்ன காரணம்? என்ன? எஸ், என்னண்டா ஆர்முடுகள் நேர வரைப்பு இப்படி வந்திருந்தால், வேறையா காட்டுவோம், ஆர்முடுகள் நேர வரைப்பு ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி வந்திருந்தால், இப்படி ஒரு ஆர்முடுகள் நேர வரைப்பு வந்திருந்தால் நாம் என்ன செஞ்சிருப்போம்னால் வேக நேர வரைப்பை கீறக்குள்ள ஆர்முடுகள் ப்ளஸில் கூடுது. அப்போ வேக நேர வரைப்போட படித்திறன் ப்ளஸில் கூடும். அது பிறகு என்ன ஆர்முடுகளை அடையுதோ அதே ஆர்முடுகளில் மாறாமல் இருக்குது. அப்போ என்ன படித்திறனை அடைஞ்சிக்கோ, படித்திறன் அதிகரிச்சுட்டே வந்து என்ன படித்திறனை அடைஞ்சிக்கோ அதே படித்திறனில் மாறாமல் இருக்கணும். அப்போ இதிலிருந்து தொடர்ச்சியான ஒரு நேர்கோடாக வந்திருக்கணும். ஆனால் இங்கே என்ன செய்யுது, ஆர்முடுகள் அதிகரிச்சுட்டே வருது. அப்போ படித்திறன் அதிகரிச்சுட்டே வந்து திடீர்னு பார்த்தா ஆர்முடுகளோட பருமன் சிறியதில் மாறாமல் இருக்குது. அப்போ இந்த கோணத்தில் இருந்தது திடீரென்று கோணம் என்ன செய்யணும், குறையணும். குறைஞ்சி மாறாமல் இருக்கணும். ஏன்னா ஆர்முடுகளோட பருமன் குறையுது. விளங்குதா? ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை சரியாக புரிஞ்சு கொள்ளுங்க. நான் படிச்சிருக்கிறேன். இருபத்தி 3வது கேள்வி. ஓகே, பாருங்க, இலேசான சீரான கோலின் மீது உருவில் காட்டப்பட்டவாறு 6 கிலோகிராம் 8 கிலோகிராம் திணிவுகள் தொங்கவிடப்பட்டுள்ளன. இத்தொகுதியை இலையொன்றினால் சமநிலையில் தொங்க விடுவதற்கு பொருத்தமான இடம். இந்த 2 திணிவுகளை
கொண்ட இந்த தொகுதியை அப்படியே சமநிலையில் தொங்க வைக்கணும்டா எங்கே தொங்க விடணும்னு கேட்குறாங்க. உங்களுக்கு தெரியும், நாம் தராசுகள் சம்மந்தமாகலாம் படிச்சிருந்தோம், அப்படி தானே? ரைட். இப்போ ஒரு தராசில் வேறு வேறு திணிவுகள் இருக்குது, M1 M2. இந்த நேரத்தில் நாம் என்ன சொல்லுவோம்னா, இந்த தராசை நீங்கள் ஒரு புள்ளியில் கட்டி தொங்க விடக்குள்ள இது கிடையாஸ் சமநிலையில் இருக்குதுண்டா இந்த இவர விசையினதும் இவரிட விசையினதும் விளையுள் விசை எங்கே இருக்கும்? சரியா இந்த இழைட தாக்க கோட்டுக்கு நேரே இருக்கும்னு சொல்லுவோம். அதாவது இதிட நிறையினதும் விளையுள் ஈர்ப்பு மையம் உதாரணமாக இங்கே இருக்கு. அந்த அடிப்படையில் இது 6 கிலோகிராம், இது 8 கிலோகிராம். ஸோ இவங்க 2 பேர ஈர்ப்பு மையம் எங்கே வருது? திணிவுட விகிதம் 6 4 8 3க்கு 4. அப்போ தூரத்திர விகிதம் 4க்கு 3. ஸோ இங்கேருந்து எத்தனை பங்கு? 4. இங்கேருந்து 3. அப்போ இங்கேருந்து 4 பங்கு, இங்கேருந்து 3 பங்கு, அப்படி தானே? ஸோ இந்த இடத்த தான் நீங்கள் கட்டி தொங்க விடணும். ஏன்னா இவங்க 2 பேர ஈர்ப்பு மையம் இது 2க்கு இடையில் இந்த இடத்தான் வருது. அப்போ ஈர்ப்பு மையத்துக்கு சரியாக நேரம் தான் இழையிட இழு விசரிக்கணும். இதைத்தான் நம்ம இந்த ஒரு பொருளை தொங்க விட்டு ஒரு அடர்ற ஈர்ப்பு மையத்தை துணிகிற அந்த ப்ராக்டிக்கல் செட்டப்பை பேசியிருந்தோம். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? அந்த இழையிட பாதை வழியே தான் என்ன இருக்கணும்? அந்த அடர் அந்த தொகுதியிட ஈர்ப்பு மையம் இருக்கணும். அப்போ இந்த இழையிட பாதை வழியே தான் இவங்களோட விளையுள் ஈர்ப்பு மையம் இருக்கணும். அப்போ இந்த திணிவு 3 பங்கு, இது 4 பங்குண்டா தூரத்திர பங்கு 3க்கு 4, தூரத்திர பங்கு 4க்கு 3. ஸோ இங்கேருந்து 4 பங்கு, இங்கேருந்து 3 பங்கில் ஈர்ப்பு மையம் இருக்கணும். சரியா? அப்போ தான் இடையிட தாக்க கோட்டில் ஈர்ப்பு மையம் இருக்குன்னு வரும். அப்போ பொருத்தமான விட எத்தனாவது? என்னையா வரும்? எத்தனாவது? 4. அப்படி தானே? அடுத்து 24வது கேள்வி. இந்த பேப்பர் செய்யக்குள்ளே தான் விளங்குது, எவரேஜான பேப்பர் தானே. என்ன நான் நினச்சிருந்த ஈஸியான பேப்பர், நீங்கள் எடுத்த மார்க்ஸை பார்த்துட்டு அப்படி நினச்சேனா? ஓ பரவாயில்ல. என்ன எம்சிக்யூவில் எத்தனை? எம்சிக்யூவில் ஹையஸ்ட் எத்தனை? 25க்கு எத்தனை? 25க்கு 25 ஓகே ஓகே. இப்போ 25க்கு 25 வந்துருக்குது. ஓகே, வெரி குட். எத்தனை பேர் 25க்கு 25 மொத்தமாக அஸ்லாம்? டோட்டலாக 2 பேர். 24 நிறைய பேர். ஓகே, வெரி குட். 24வது கேள்வி. சுவரிற்கு செங்குத்தான நிலைக்குத்து தளம் ஒன்றில் ஏணி ஒன்று சமநிலையில் உள்ளதை அருகில் உள்ள உரு காட்டுகின்றது. ஏணியின் ஒரு முனை கரடான கிடைத்தரையையும் மறுமுனை கரடான நிலைக்குத்து சுவரையும் தொட்ட வண்ணம் உள்ளது. ஏணியின் நிறை W ஆகவும் ஏணியின் மேல் கீழ் முனைகளில் உள்ள மறுதாக்க விசைகள் S,R ஆகும். ஏணியில் தாக்கும் விசைகளின் விசை முக்கோணத்தை சரியாக குறிப்பிடுவது. ஸோ பாருங்கள், இந்த ஏணியில விசை முக்கோணத்தை கேட்குறாங்க. முதலாவது இந்த ஏணியில் தொழிற்படுற விசைகள் சீரான ஒரு ஏணின்னு எடுத்தால் அதோட நிறை வேற என்ன வரும்? தரையை தொட்டு கொண்டு இருக்குது. அப்போ தரையால் ஒரு செவ்வன் மறுதாக்கம் வரும். வேற தரையால் ஏணிக்கு ஒரு உராய்வு எப்படி வரும்? இடப்பக்கமா வலப்பக்கமா? தரையால் இந்த ஏணியில் இந்த முனையில் தொழிற்படுற உராய்வு இடப்பக்கமா வலப்பக்கமா? எஸ், வலப்பக்கம். ஏன் வலப்பக்கம்? ஏண்டா இப்படி இருக்கிற ஏணி விழப்போறனா எப்படி விழப்போகும்? இப்படி தான் வழுக்கும். அப்போ இந்த முனை எப்படி அசைய பார்க்கும்? இந்த பக்கம் அசைய பார்க்கும்.
இந்த முனை இந்த பக்கம் அசைய பார்க்குதுண்டா, அதை தடுக்கணும்டா உராய்வு எப்படி தொழிற்படுது? இப்படி தொழிற்படும். அதே மாதிரி இந்த முனை எடுத்தால் இங்கே மருதாக்கம் இப்படி வரும், உராய்வு எப்படி வரும்? இந்த ஏணி இப்படி வழுக்கக்குள்ள இந்த முனை என்ன செய்ய பார்க்கும்? கீழுக்கு அசைய முற்படும். அப்போ அதை தடுக்கணும்டா உராய்வு எப்படி தொழிற்பட்டிருக்கு? மேல் நோக்கி தொழிற்பட்டிருக்கு. அப்படிதானே? இப்போ இந்த தரையால் வழங்கப்படுகின்ற மொத்தமான மருதாக்க விசை, அதாவது உராய்வு விசை, செவ்வன் மருதாக்கம், இவங்க ரெண்டு பேர விளையுள் விசை. அந்த மருதாக்க விசையை தான் என்னன்னு சொல்கிறாங்க? கீழ்முனையில் தொழிற்படுற விசை, அதை ஆறுன்னு சொல்கிறாங்க. சொல்லுங்க. அப்போ இந்த ரெண்டு விசையில விளையுள் எப்படி போகும்? ஒரு விசை வலப்பக்கம், ஒரு விசை மேல் நோக்கின, இது ரெண்டு விளையுள் உதாரணமாக இப்படி போயிருக்கலாம். இதான் ஆறு. இந்த ரெண்டு விசையில விளையுள், இது ரெண்டு விளையில் எப்படி போகும்? ஒன்று இப்படி, இன்னொன்று இப்படின்னா விளையுள் இப்படி போகலாம். இதான் எஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்க, இந்த ரெண்டு விசையை ஒரு விசையாக மாற்றிட்டோம், இந்த ரெண்டு விசையை ஒரு விசையாக மாற்றிட்டோம். இப்போ இந்த ஏணியில் மொத்தம் எத்தனை விசை? 3 விசை. ஒன்று நிறை, ஒன்று ஆர், ஒன்று எஸ். 3 விசை தொழிற்பட்டு 5 விசை 3 விசையை மாற்றிட்டு இருந்தானே, 3 விசை தொழிற்பட்டு ஒரு உடல் சமநிலையில் இருக்குதுன்றால் அந்த 3 விசைகளோட தாக்கக்கோடுகளும் ஒரு புள்ளியில் சந்திக்கும். பட் அதில் கேள்வி விசை முக்கோணம் தான் கேள்வி. அதாவது இந்த 3 விசைகளுக்கும் காவிப்படம் வரைவோம். ஒரு விசை ஸ்டார்டிங் பாயிண்ட் எம்ஜி, அடுத்த விசை இப்படி போகுது, யார்? ஆர். அடுத்த விசை இப்படி போகுது, என்ன? எஸ். இது 3ஐயும் கீறி முடிச்சு அது என்னத்தை திருப்திப்படுத்தும்? விசை முக்கோணி. ஏன்னா 3 விசை தொழிற்பட்டு ஒரு உடல் சமநிலையில் இருக்குதுண்டா அந்த 3 விசைகளும் ஒரு விசை முக்கோணியை திருப்தி செய்யும். எப்போ? சமாந்தரம் அல்லாத விசையாக இருந்தால். கடைசி 25வது கேள்வி. அப்போ இந்த கேள்வி பொருத்தமான விட எத்தனாவது? 4வது. சரியா? கவனிங்க. கிடையோட 45 பாகை கோணத்தில், தரையிலிருந்து கிடையோட 45 பாகை கோணத்தில் கல்லொன்று மேல் நோக்கி எறியப்படுகின்றது. அதன் கிடை இடப்பெயர்ச்சி, நிலைக்குத்து தூரம் ஆகியன நேரத்துடன் மாறுவதை காட்டும் வரைபுகள். சொல்லுங்க. அப்போ ஒரு எரிய இயக்கத்தில் கிடை இடப்பெயர்ச்சிக்கான கிராஃப், நேரத்தோட கிடை இடப்பெயர்ச்சிக்கான கிராஃப் எப்படி வரும்? உங்களுக்கு தெரியும், இந்த வேகத்தை நம்ம கிடையாக பிரிக்கலாம், அடுத்தது நிலைக்குத்தாக பிரிக்கலாம். இதில் இந்த எரிய இயக்கத்தில் கிடை வேகம் என்ன செய்யாது? மாறாது. ஸோ எல்லா இடத்தையுமே கிடை வேகம் சமன்தான். கிடை வேகம் மாறலண்டா கிடை இடப்பெயர்ச்சிக்கும் நேரத்துக்குமான கிராஃப் எடுத்தீங்கண்டா என்ன யாரிப்பாரு? கிடை இடப்பெயர்ச்சிக்கும் நேரத்துக்குமான கிராஃப்ட படித்திறந்தான் கிடை வேகம். கிடை இடப்பெயர்ச்சிக்கும் நேரத்துக்குமான கிராஃப்ட படித்திறன் என்னத்தை தரும்? கிடை வேகத்தை தரும். கிடை வேகம் மாறாது, அப்போ படித்திறன் என்ன செய்யாது? மாறாது. அப்போ கிராஃப் எப்படி இருக்கும்? ஒரு நேர்கோடாக இருக்கும். கிடை வேகம் மாறாதுன்னா கிடை இடப்பெயர்ச்சி நேர வரைபட படித்திறன் மாறாது. ஸோ நேர்கோடு. அடுத்தது நிலைக்குத்து இடப்பெயர்ச்சி எடுப்போம். நிலைக்குத்து இடப்பெயர்ச்சி இல்லை கேள்வி, நிலைக்குத்து தூரம் தான் கேள்வி. நிலைக்குத்து இடப்பெயர்ச்சி எடுப்போமே ஃபஸ்ட்டுக்கு. நிலைக்குத்து இடப்பெயர்ச்சிக்கு கிராஃப் எப்படி வரும்? இங்கேருந்து இதுவரைக்கும் போகக்குள்ள நிலைக்குத்து வேகம் நான் படிச்சிட்டோம், என்ன செய்யும்? படிப்படியாக சீராக அமர்முடுகி அதி உயர் புள்ளியில் என்னையா மாறும்? பூச்சி. நிலைக்குத்து வேகம் குறையுதுண்டா நிலைக்குத்து இடப்பெயர்ச்சி நேர வரைபட படித்திறன் என்ன செய்யணும்? குறையணும்.
திருப்பி நிலைக்குத்து வேகம் அதிகரிக்குதுண்டா கீழ் நோக்கி திசை மாறுது அதிகரிக்குதுண்டா நிலைக்குத்து இடப்பெயர்ச்சிட படித்திறன் கீழ் நோக்கின அமைப்பில் அதிகரிக்கும். இதுதான் நிலைக்குத்து இடப்பெயர்ச்சிக்கான கிராஃப். இதில் எல்லாம் பாருங்கள், இது நிலைக்குத்து இடப்பெயர்ச்சிக்கான கிராஃப்னா நேரத்தோட நிலைக்குத்து தூரத்துக்கான கிராஃப் கேட்குறாங்க. எல்லாம் விலகிக் கொள்ளுங்க. இடப்பெயர்ச்சி கூடலாம் குறையலாம், தூரம் ஒரு காலமும் குறையாது. இதை நான் உங்களுக்கு ஒரு உதாரணமாக சொன்னேன். எப்படி நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் நின்னீங்கண்டா பெரும்பாலான ஆட்களோட வாழ்நாள் இடப்பெயர்ச்சி என்னையாக மாறும்? பூச்சியமாக மாறும். அப்படி தானே? ஏன்னா இடப்பெயர்ச்சி கூடும் குறையும், தூரம் குறையாது. ஸோ இந்த குறைகிற அவ்வளவு துண்டையும் என்ன செய்யுங்க, கூடுற மாதிரியே மாற்றி விட்டாச்சு. அதான் தூரம். சரியா? அப்போ பொருத்தமான விடை எத்தனாவது? மூன்றாவது விடையாக இருக்கு. சரியா? ஓகே, ஒரு மாயா முடிஞ்சாச்சு என்ன டைமுக்குள்ள? ஓகே, சந்திப்போம்.